என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. மன்னிப்பு உனக்கா? நானா? இப்பேற்பட்ட காரியத்தை செய்த உனக்கு நான் மன்னிக்க வேண்டுமா? நான் மன்னிக்க வேண்டுமா? ஏய் பெண்ணே, நீ யார்? எந்த ஊர்? உனது நாடு என்ன? உனது தந்தையின் பெயர் என்ன? சுவாமி, அயோத்தியாபுரி நாட்டை ஆளக்கூடிய யுவனேச மன்னனின் ஒரே மகள். என்னுடைய பெயர் தான் சுவாமி மலர்விழி என்று உரைப்பார்கள். அயோத்தியாபுரி நாடு யுவனேச மன்னனா? அது மட்டும் கிடையாது சுவாமி. நான் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் போதே என்னுடைய தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டார். ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருந்து வளர்த்தது என்னுடைய தந்தை தான். எனக்கு தாய் இருந்திருந்தால் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிக் கொடுத்திருப்பார். என்னுடைய தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்ததால் பெரும் வீரத்தை மட்டுமே நான் கற்றுக்கொண்டேன் சுவாமி. அப்படியா? ஒரு தாய் இருந்திருந்தால் இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி வளர்த்திருப்பாள் அல்லவா? சரி, இந்த சாபத்திற்கு நான் விமோசனம் உண்டா? என்ன சுவாமி விமோசனம்? உடனே சொல்லுங்க. உனக்காக கிடையாது இந்த சாபத்துக்கு விமர்சனம். உனது தந்தையின் நற்செயலுக்காகத்தான் இந்த சாபத்துக்கு விமர்சனம் நடக்கின்றேன். சொல்லுங்கள். பெண்ணே, தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். ஆமா, அவனோ அரக்க குலத்திலே பிறந்திருக்க வேண்டும். அரக்க குலத்திலே பிறந்திருக்க வேண்டும். அவனோ திருமணமாகாத கட்டுக்கடங்காத காளையாக இருக்க வேண்டும். திருமணமாகாத கட்டுக்கடங்காத காளையாக இருக்க வேண்டும். ஆமாம், அவனோ முருகன் பக்தனாக இருக்க வேண்டும். முருகன் பக்தனாக இருக்க வேண்டும். ஆமாம், அந்த அரக்கனுக்கும் முருகனுக்கும் யுத்தம் நடக்க வேண்டும். யுத்தம் நடக்க வேண்டும். ஆமாம், அந்த யுத்தம் நடக்கின்ற தருவாயில் அந்த அரக்கன் மீது முருகன் சூலாயுதமாகப்பட்டது மார்பில் பட்டு அந்த உதிரமாகப்பட்டது உங்கள் மீது தெளித்தால் அப்பொழுதே இந்த சாபத்துக்கு விமர்சனம் நடத்தேன் வருகின்றேன். ஐயோ ஆண்டவா, இது என்ன எனக்கு வந்த நிலைமை? நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என்னுடைய தந்தையின் வளர்ப்பிலே. எனக்கு தாய் ஒன்று இருந்திருந்தால் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்திருப்பாளே. அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? நீங்க போன உடனே என்னையும் அழைச்சிட்டு இருந்தீங்களா? எனக்கு பேர்பட்ட நிலைமையே வந்திருக்காது தாயே. அம்மா, தாய் மனசு தங்கம். ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒன்னை விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னவாது எண்ணி பாரு. ஓடுகிற